கண்ணா நாங்க திரும்பி வந்துட்டோம்னு சொல்லி சிங்கம் சிங்கம் தாண்டா ஆல்வேஸ் லைன் இஸ் லைன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலி சும்மா வேற லெவல்ல இன்டென்ட்டோட இன்னைக்கு வந்து மேட்சை முடிச்சிருக்காங்கன்னு சொல்லும். ஒரு ஓடியை ஜெயிச்சாலும் இந்த மாதிரி ஜெயிக்கணும்டா அப்படின்னு காமிச்சிருக்காங்க விராட் கோலி ரோஹித் சர்மா. 2 மேட்ச் இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்காங்க, சீரியஸ் வேற லாஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா மறக்கடிச்சிருக்காங்க விராட் கோலி ரோஹித் சர்மா. இன்னைக்கு வேற லெவலோட இன்டென்ட்டோட ஆடி இருக்காங்க. இப்படி தாண்டா கேம்னு ஆரம்பிக்கணும். பிளஸ் என்னைக்கு இருந்தாலும் பிளஸ் வயசாயிருச்சுன்னு எங்களை ஓரம் கட்டிடாதீங்க. நாங்க என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலோட இன்டென்ட் ஃபார்ம்ல தான் இருப்போங்கிறத காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்க ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு விருந்து படைச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இன்னைக்கு மேட்ச் சும்மா வேற லெவலா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது முன்னாடி நீங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் இருந்தது. வாங்க தெளிவா வீடியோல பார்த்துலாம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 3வது ஓடிஐ மேட்ச் இன்னைக்கு சிட்னில நடந்துச்சு. இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஆஸ்திரேலியா 236 ரன் அடிச்சாங்க. அவர் 46 ஓவருக்கு பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஹர்ஷித் ராணா ஒரு அட்டாக்கிங் பவுலிங் இன்னைக்கு வந்து வேற லெவலில் இன்டென்ட்டோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஓகே, 237 அடிச்சு அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்ச இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சுபன் கில் அண்ட் ரோஹித் சர்மா அருமையான தொடக்கங்கிறது கிடைச்சது. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் முதல் 10 ஓவர்களும் 60 ரனுக்கு மேல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பிளஸ் சுபன் கில் 24 ரன்ல அவரோட விக்கெட்டை வந்து இழந்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் விராட் கோலி என்ட்ரி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்மே கோல்டன் டக். இந்த மேட்ச் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் எடுத்தோடனே அவர் முகத்துல இருந்த அந்த ஒரு புன்னகை மட்டும் நீங்க வந்து பாத்துறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சும்மா வேற மாதிரி இருந்தது. அந்த ஒரு ரன் எடுக்கிறதுக்கு பிளஸ் எவ்வளவு 7 மாசம் ஆச்சு இந்த மனுஷனுக்கு இன்டர்நேஷனல் மேட்ச் ஒரு ரன் அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவரோட கேமும் வேற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். பிளஸ் ரோஹித் சர்மா ஒரு முனையில போட்டு ஆஸ்திரேலியா பவுலர்ல கிளின்னு கிளிக்க, இன்னொரு முனையில பாத்தீங்கன்னா விராட் கோலி நானும் இருக்கேன் தம்பி, நானும் என் பங்குக்கு நானும் கிளின்னு கிளிக்கிறேன்னு கிழிச்சு இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை 38 ஓவருக்குலாம் பாத்தீங்கன்னா டோட்டலாவே முடிச்சிட்டாங்க. 237 ரன் அசால்ட்டா சேஸ் பண்ணி வெறும் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் 9 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது மட்டும் இந்தியா ஒரு 6 வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியா ஒயிட் வாஷ் ஆகாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிங்கங்கள் 2 சிங்கங்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி 2 பேருமே வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவை காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 7 மாசம் ஆச்சு. 7 மாசத்துக்கு அப்புறம் இந்த 2 சிங்கத்தையும் ஒரே கிரவுண்ட்ல இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து பார்க்கதான் ஏங்கி தவிச்சிட்டு இருந்தோம். அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவோம். ரோஹித் சர்மா ஒரு அருமையான 100 வந்து பதிவு பண்ணார். 121 ரன் நாட் அவுட். பிளஸ் அது மாதிரி விராட் கோலியும் பாத்தீங்கன்னா 74 ரனுக்கு நாட் அவுட். வேற மாதிரி ஆடினாங்க இன்னைக்கு. இந்த இன்டென்ட்டோட வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐ சீரீஸ் இந்தியா முடிச்சிருக்காங்க. என்னதான் இந்த சீரீஸ் நம்ம இழந்திருந்தாலும் இந்த ஒரு மேட்சஸ பார்த்து இந்த ஒரு சீரீஸ்ல நம்ம வந்து கைவிட்டுட்டோம், இந்த சீரீஸ் நம்ம கிட்ட போயிடுச்சு அப்படிங்கறது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரே மேட்சஸ்ல ரோஹித் சர்மா விராட் கோலி நம்ம வந்து மறக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். இந்த ரோஹித் சர்மா விராட் கோலி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2027 வேர்ல்டு கப்ல எங்களோட இன்டென்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறது இந்த மேட்ச் மூலியமா வந்து காமிச்சிருக்காங்க. பிளஸ் இன்னைக்கு வேற மாதிரி இருந்தது. ரோஹித் சர்மா விராட் கோலி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது, சிங்கம் தாங்கிறத காமிச்சிருக்காங்க. ரசிகர்களுக்கு விருந்து படைச்சிருக்காங்கன்னு சொல்லும். விராட் கோலி ரசிகர்களாக இருக்கணும், பிளஸ் ரோஹித் சர்மா ரசிகர்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் மூலியமா அவங்க வந்து ஒரு பேட்டிங் இன்டென்ட்டி காமிச்சிருக்காங்க. நாங்க எந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்கிறதே காமிச்சிட்டாங்க. பிளஸ் அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு அவங்க விளையாண்ட விதம் எந்த அளவுக்கு இருந்தது, மரணத்தனமா இருந்தது, அந்த எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. மறக்காம நம்மளோட சந்திரசேகர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரோஹித் சர்மா விராட் கோலி வேற மாதிரி